இறைவனின் அருள் கருணையினால் இந்த புளியரை அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது திருக்கோவிலில் நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தனக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் எண்ணங்களெல்லாம் ஈடேறி என்னால் உயர்ந்த நிலைகளையும் நல்ல இன்பத்தையும் பெற்று பெருமையுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லார் உள்ளத்திலும் என்ன இருக்கிறதுனா, இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுது, மாலை போட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுது. இதுக்கடையில் சாமி சொற்பொழி வச்சுருக்காரு, இது எவ்வளோ நேரம் முடிய போதோ, அடுத்து உத்தரவு எவ்வளோ நேரம் நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்கள் எல்லார் உள்ளத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாரும் அவரவருடைய காரியத்தினுடைய வேகம், அவரவர் படுகிற துயரம், மனதில் இருக்கக்கூடிய சுமை, இந்த வேதனைகளுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும்ங்கிறத நோக்கி இங்கே வந்திருக்கிறக்கூடிய காரணத்தால் அந்த எண்ணங்கள் எல்லார் மனதிலும் இருக்குது. உண்மை தானே? அந்த விஷயங்களுக்கும் இந்த சொற்பொழிவில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். இன்றைக்கி இந்த நேரங்கள் ஒரு நேரம், இன்றைக்கி கொஞ்ச நேரம் சொற்பொழிவு போயிருக்கோம்னா, இந்த நேரத்தை உங்களுக்கு தொடர்ந்து அதிக நேரம் உத்தரவு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதனால் உங்கள் எல்லாருடைய எண்ணமும் நிறைவேறிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேரம் ஆகிடுன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். நெடுந்தூரம் பயணம் செய்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிய, நெடுந்தூர பயணம் என்பது இருந்தாலும் கொஞ்சம் காலத்தை அப்படி சாமிக்காக ஒதுக்கி உட்கார்ந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். விதைத்த விதைகளெல்லாம் உடனே முளைத்து விடுமா என்ன? முளைக்குமா? முளைக்காது. விளையும் வரை காத்திருந்து அறுவடை செய்வதைப் போல வந்தவுடனே எல்லாம் நடந்துடணும்னு நினைக்காம பகவான் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாருங்கிற பக்குவம் பெற்ற மனதோடு நல் உணர்வோடு பொறுத்திருந்தால் எண்ணுவது நிறைவேறும், நடப்பதெல்லாம் இனிமையாகும். முதல்ல மனிதனுக்கு தேவை என்னென்னா, ரொம்ப நிறைந்த மனப்பக்குவம். இந்த மனப்பக்குவத்தை பற்றி தான் நம்ம எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னோடியாக இருந்த சித்தர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவருமே மனதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சுருக்கமாக ஒரு மனதெல்லாம் இந்த கூட்டத்திலேயே சாமி கருப்பசாமி துல்லியமாக அருள்வாக்கு சொல்கிறது மாதிரி நம்மளும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களும் 2 பேர் 3 பேர் இருப்பான். குறி சொல்லணுங்கிற ஆசை உடையவனும் இருப்பான். ஆனால் எல்லாருக்குமே அந்த சக்தி கிடைக்காது. குறி என்பது என்னென்னா குறிப்பறிந்து சொல்லுதல். ஆனால் அருள்வாக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மனிதனுடைய ஆத்மாவினுடைய பலனை ஞானத்தால் அறிந்து சொல்வது. ஆத்மாவினுடைய பலனை ஞானத்தால் அறிந்து சொல்வதற்கு மனிதன் தவம் இருக்கணும். ஒரு தெய்வத்தினுடைய சக்தி ஆற்றல் அவனுடைய ஆன்மாவிலே பதிந்து இருக்கணும். அப்போ தான் பிறருடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய முக்காலங்களையும் சொல்வதற்கும் அதை நற்காலப்படுத்தி சதுஸ்திரமாடுவதற்கும் அது இணையாக இருக்கும். அதனால் ஆசைப்பட்டவங்கெல்லாம் குறி சொல்ல முடியும்னு சொன்னால் அது குறி சொல்லலாம், ஆனால் அருள்வாக்கு சொல்ல முடியாது. முதல்ல மனிதனுக்கு இறைநெறி கொண்டவனுக்கு மனதை நேர்முகப்படுத்த தெரிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மனதை நேர்முகப்படுத்தணும், உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா நேர்முகப்படுத்துதல் என்பது அம்பு மாதிரி, வில்லு, வளைந்த வில்லு மாதிரி அது. ஆனால் உணர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல் என்பதுனா அதில் இருக்கக்கூடிய பானம் போல. பானம்னா என்னது? அம்பு கூர்மையாக இருக்கும். அந்த நேர்முகப்படுத்தப்பட்ட வில்லிலே, அந்த நாணிலே அந்த அம்பை பூட்டி எய்கிற பொழுது வச்ச குறி தவறாமல் போய் படுறத மாதிரி மனதை நேர்முகப்படுத்தி உணர்ச்சியை ஒழுங்குபடுத்தி லட்சியத்தோடு ஒருத்தன் தவம் இருந்துட்டான்னா அந்த தவம் நிச்சயமாக ஜெயிக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த தவம் இருக்கிறதுக்கு முதல்ல அவனுக்கு நல்ல அறிவும் ஒரு நல்ல குருவும் முதல்ல கிடைக்கணும். அதுதான் அந்த உலகத்திலே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகம் ஒரு பிரதிபலிப்பு வாய்ந்தது. பிரதிபலிப்பு. இப்போ திருமூலர் சொல்லும்போது சொல்லுவார், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றி சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு திருமூலர் ஒரு வார்த்தையை சொன்னார். இது சித்தர்கள் ஞானத்தில் உணர்த்தப்பட்டதும் உணர்ந்ததும் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய உண்மை. இந்த பாடலை உலகமெங்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அதை நிறைய பேர்கள் மனப்பாடம் செவியார கேட்டு பெருமைக்கு சொல்கிறவங்களும் உண்டு, உணர்ந்து சொன்னவங்களும் உண்டு, அதை அனுபவப்பட்டு பார்த்தவங்களும் உண்டு. பெருமைக்கு சொல்கிறவன் மேடையில் பேசிட்டு போயிடுவான்,
அனுபவப்பட்டு சொல்கிறவன் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அறிவால் தனக்குள்ள உணர்ந்து சொல்லுவான். அதை உணர்ந்து சொல்லக்கூடியவன் இது எப்படிப்பட்டதுங்கிறத தன் மனதை உணர்வான். மெய் உணர்தல், அதுக்கு பேர் மெய் உணர்தல். பிரதிபலிப்புன்னு நான் சொன்னேன். பிரதிபலிப்புனா என்னது? ஒரு சிலர் பிரதிபலிப்பை மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சரியாக தவறாங்கிறத பல்வேறு நூல்களை படித்து குழப்பமடைவதை விட, மாயை என்பது கண்ணுக்கு தெரிந்து கருத்துக்கு நிலைக்காமல் போனது தான் மாயைங்கிறது தான் ஞானிகளுடைய வாக்கு. காணல் நீர் கண்ணுக்கு தெரியும் இருப்பது போல், ஆனால் தொட்டு பார்த்தோம்னா அது இருக்காது. அதுதான் மாயை. எங்கேயோ மாயமாக மறைந்தது அப்படின்னு சொல்கிறது மாதிரி அது ஒரு மாயை. மாயையில் 32 விதம் இருக்குது. எப்படி 32 விதம்? மனிதனுடைய உடலுக்குள்ளே 32 பூத விதானங்கள் இருக்குது. பூதகம் என்றாலே சுழலுதல் என்பது பொருள். மனிதனுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய பிராணவாயு, கரியமில வாயு போன்ற 18 வகையான வாயுக்களும் 32 சுழற்சிகளுக்குள்ளே உடம்பில் சுழன்றுக்கிட்டு இருக்குது. அந்த சுழற்சிகள் சுழன்று கொண்டு இருப்பதை உணர்ந்தவன் பூதங்களை அடக்கிவிட்டான் என்பது பொருள். இந்த ஒவ்வொரு இடத்திலையும் அந்த வாயுக்கள் சுழல்கிற பொழுது மனிதனுக்கு ஒவ்வொரு புத்தி வரும். குண்டலினி பருவத்தில் போய் அந்த வாயு சுழண்டுச்சுன்னா ஞானத்தை பற்றிய சிந்தனை வரும். சுவாதிஷ்டானத்தில் போய் ஒரு மனிதனுக்கு அந்த வாயுக்கள் போய் சுழண்டுச்சுன்னா உலகத்தில் இல்லாத ஆசையெல்லாம், கற்பனை கனவுகள்லாம் சேரும். ஆனால் கண்ட கனவெல்லாம் நிறைவேறாது. ஆனால் கனவுல தான் காட்டுடும். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வாயுக்கள் சுழலுவதை வைத்து 32 விதமான மாயைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வாயுக்கள் சுழல்றது 32 பூதத்தில் சுழன்று 32 விதத்தில் கருத்துக்கும் கண்ணுக்கும் காட்சி கொடுக்கும். ஆனால் நிலைத்து பருவுணர்வில் நிலைத்து அதை தொட்டு பார்க்க முடியுமான்னு சொன்னால் அது முடியாது. அப்படி நிலையான விஷயமாக தொட்டு பார்க்க முடியாமல், அனுபவித்து பார்க்க முடியாமல், கண்ணுக்கு மட்டும் காட்சியாக வெறுங்காட்சியாக தெரிந்து மறைந்து கொள்கின்ற விதத்தை மாயை என்று ஞானிகள் நமக்கு உரைத்தார்கள். அந்த 32 விதமான அம்சங்கள் உடம்புக்குள்ளே எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவுபடுத்தி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய அங்கத்தை பங்கு வச்சோம்னா மொத்தம் 32 கூறு தான் போடலாம். அதை பற்றி ரொம்ப விவரமாக நம்ம சொல்லக்கூடாது. 32 கூறு தான் போட முடியும். 32 கூறுங்கிறது என்ன? ஆயிரக்கணக்கான பங்குங்கிறது வேறு. இன்னென்ன பொருள் இன்னென்ன பொருள் இன்னென்ன பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 கூறுகள் தான் மனிதனுடைய சரீரத்தை போட முடியும். அந்த 32 கூறுகளுக்கும் இடையில் கிடந்தது தான் 32 பூதங்கள். பூதகங்களே தவிர, பூதங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற பேய் மாதிரி இருக்குமே அந்த பூதம் இல்லை. பூதங்கள், பூத நாடிகள், கண்ணுக்கு புறப்படாமல் சுழலுகின்ற திசை தன்மைக்கு பெயர் பூதங்கள் என்பது பொருள். இப்படி தோன்றுது. இந்த மாயையில் மனிதன் தன்னை பறிகொடுத்தவனும், தன்னுடைய சிந்தனை நிறைவேறும் என்று கற்பனை செய்து கொண்டவனும், இதுவே சரியானது என்று நினைத்தவனும். உதாரணம் சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு மனிதன் நம்ம கோயிலுக்கு ஒரு அன்பான ஒரு கேள்வியை கேட்டான். ஐயா சாமி, என் மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிருக்கேன், அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும் ஐயான்னா. மனசுக்குள்ளே நினச்சிருக்கியா? அடா பாவி, என்னடா நினச்சிருக்க அப்படின்னு பார்த்தா, என் வீட்டுக்குள்ளே புதையல் இருக்குன்னு நான் என் மனதுக்குள்ளே எனக்கு தோணுச்சு, கனவில் தோணுச்சு. அது எனக்கு உண்மையானு தெரியணும்னு அவன் கேட்டான். அந்த கனவில் புதையல் இருக்குன்னு தெரிந்தது உண்மையாக பொய்யான்னு அவன் கேட்கும் பொழுது, இதை வச்சு பிழைக்கிறதுக்கு நிறைய வழி கிடைக்கும். ஆமாடா தம்பி, புதையல் இருக்கிறது உண்மைதான்டா, அதுக்கு இன்னென்ன பூஜை பண்ணால் அந்த புதையல் உனக்கு கிடைக்குண்டான்னு சொல்லிட்டா, அந்த புதையலுங்கிற ஆசையில் லட்சக்கணக்கான ரூபாயை அள்ளி வீசிடுமா. சொல்ல விட மாட்டானா? பொருள் ஆசை யாரையும் விடுமாயா அந்த உலகத்தில்? விடாது. அப்போ உடனே நினைச்சுவான், அதுக்கு ஒரு பூஜையை போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 நாள் கழிக்கிட்டுப்பா உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் கம்பியை தட்டி வீட்டுக்கு வந்துடுவான். அவன் 60 நாளும் தூங்காமல் கிடந்து எண்ணிக்கிட்டே இருப்பான் ராஜா. கடைசியில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அப்படி ஒருத்தன் என்கிட்ட கேட்கும் பொழுது, உன் வீட்டில் புதையல் இருக்குது சாமி, இருக்கா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லைப்பா, அது மிகவும் பொய்யானது, அப்படி இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அவன் இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்டு பிரமாதமாக அவனுக்கு ஒரு 60,000 ரூபாயை கொடுத்து வீடு முழுக்க தோண்டி போட்டான் ஐயா. கடைசியில் மண்ணு தான் கிடச்சிது, ஒன்றுமே கிடைக்கல. இது அப்போ என்னது? அவன் கண்ணுக்கு தெரிந்தது மாயை, நிலையில்லாத ஒரு பொருள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் அதில் மயங்கி அந்த மனத்தையும் பறி கொடுத்து பணத்தையும் பறி கொடுத்து வேதனையை சுமந்துக்கிட்டான்.
அடுத்து ஒருத்தன் வந்தான். சாமி, எனக்கு என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி, இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே சாமி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி சாமி சாமின்னா. தம்பி, ஒன்றுமில்லை, உன் வீட்டில் மண்ணுக்கு கீழே ஒரு பொருள் இருக்குடான்னு நான் சொன்னேன். அவன் நினச்சிக்கிட்டான், தங்கம் தாண்டா இருக்குது, நமக்கு வைரமும் தங்கமும் இருக்குது, அதனால் சாமி சொல்லிட்டாருன்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் முகமே சும்மா அண்டலர்ந்த செந்தாமரை மலர்போல் ஒளி வீசியது. கோயிலார் கழிச்சு 2ஆம் தடவை கூப்பிட்டேன். இல்லை, மண்ணுக்கு கீழே தான் இருக்குன்னு சொன்னேன், அது என்னன்னு நீ தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, மண்ணுக்கு கீழே புதையல் தானே இருக்கும் அப்படின்னா. புதைத்தது இருக்குடா அப்படின்னேன். சாமி, இது எப்படி எனக்கு புரியலையேன்னா. ஆமாப்பா, வீட்டுக்குள்ளே புதைத்தது இருக்குது. அப்பவும் அவன் சிந்திக்கான், பாசிட்டிவாக திங்கிங். ஆமாம், புதைத்ததுங்கிறது அவன் பொன்பொருளை கீழே புதைச்சி வச்சுருப்பான், அது இல்லாமலாம் இருக்கும். அவர் சொல்லுது சரிதான், நமக்கு கூட்டத்தில் மறைச்சி சொல்லிட்டாரு அப்படி இவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் அறிவு அப்படி சிந்திச்சுது. உடனே போய் 2 பேரை கூப்பிட்டு ஒரு சேவலை அறுத்து, எவ்வளோ சொல்லியிருக்கான் அறுத்து விட்றா அவனுக்கு கிடைக்கும்னு. அந்த ஆள் ஆழமாக தோண்டினான், உள்ளேருந்து எலும்பு கூடு வந்துச்சு. நம்ம மண்ணுக்கு கீழே ஒன்று இருக்குடான்னு சொன்னோம், இருக்குடாங்கிறது இன்னதுதான் சொன்னது கேட்குறத விட அவன் பொறுக்கிறதுக்கும் தயார் இல்லை, நாமளும் அந்த இடத்துல சொன்னதுக்கும் தயார் இல்லை. ஆனால் அவன் அதை தோண்டணும் பார்க்கணுங்கிற விதி இருக்குது. அதை கட்டி பார்த்தா கடைசியில் மண்ணுக்கு கீழே என்ன இருந்துச்சு, எலும்பு கூட இருந்துச்சு. என்ன விஷயம், பழங்காலத்தில் அது இடுகாடாக இருந்த இடத்துல ராஜா வீடு கட்டி உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு நிலை இருந்துச்சு. அதாவது மாயை மனதில் தோன்றுவதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அது தப்பு. குறி சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம். கோயிலை கட்டியாச்சு, ஒருத்தன் கோயில் கட்டினான். கோயிலை கட்டிட்டு சாமி எனக்கு அருள் வர மாட்டேங்குன்னு சொல்லி ஒவ்வொரு பூசாரிட்டியாக போய் லட்சமாக கொண்டு பணத்தை கொடுத்து சாமி வரணுங்கிற ஒரு ஆசையில் நீ நம்ம குறி சொல்லலாம்ப்பா போப்பா அப்படின்னு சொன்னால் கடைசியில் அவனுக்கு ஒன்றுமே வரல. 10 லட்ச ரூபாயை ஏமாந்தான். கடைசியில் கோயிலையும் என் வீட்டையும் விற்க போகிறோம்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தான். இது என்னது, ஆசை, மனிதனுடைய ஆசை. அவனுக்கு இந்த பிறவியில் அந்த சக்தி கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத பற்றி அவன் தெரியறதுக்கு அவனால் முயற்சி பண்ணதுக்கு முடியலை. ஒருத்தன் இன்னொருத்தர் இருக்கான், பிரதிபலிப்பு தன்மை. இப்போ நான் இருந்து இந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சாமியை நினச்சி, என் கூடவே இருக்கிறவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, நம்மளும் சொல்லணும்னு சொல்லி. அவன் எப்படிடா இந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு அந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என்கிட்ட தான் ஒரு ரகசியமும் கிடையாது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இது கடவுள் கொடுத்த ஒரு சக்தியும் ஒரு ஞானமும், அதை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாயமும் கிடையாது, ஒரு மந்திர வித்தையும் கிடையாது. என்ன, இதனுடைய விசித்திரத்தினுடைய தன்மையை தவம் இருந்தால் தான் பெற முடியும், எதுவும் முடியாது. உடனே அவனும் ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு சாமி மாதிரி அரைச்சித்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, இப்போ என்னென்னா அவனுடைய உள்ளத்துக்குள்ளே நான் இருந்து சொல்கிற மாதிரி அவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு நாடகம் மாறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் என்ன, பிரதிபலிப்பு. நம்ம குருவை மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால் அநாகதத்திலிருந்து வரும். இப்போ தான் நீங்கள் ஆதாரம்ங்கிற சக்திக்குள்ளேயே வரோம். நம்ம அநாகதம் என்பது என்னது அப்படின்னு சொன்னால் மர்மஸ்தானம். மர்மம் மா இர் மா இம். மர்மம் என்றால் மறைபொருள் என்பது அர்த்தம். ஆனால் மருமம் மா ரூ மா இம், மருமம் அப்படி என்றால் நெஞ்சின்னு அர்த்தம். தமிழுடைய விளக்கம் மர்மஸ்தானம், மருமஸ்தானம். அதாவது பாரதி ஒரு இடத்துல சொல்வார், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று மர்மத்தின் நினைவில் உணர்ந்திருந்தால் தர்மமே ஜெயிக்கும் என்பதை உணர்வாய் நீ பாரதி சொன்னான். அப்போ மர்மம்னா என்னது, இந்த இடத்துல மனசு இருக்கிற இடம் நெஞ்சு அப்படின்னு அவர் சொல்லுதார், நெஞ்சம்னு சொல்கிறார். ஆனால் மனசு மூளையிலிருந்து வருதுங்கிறத அவர் அடுத்து சொல்லியிருக்கார். அது வேறு சப்ஜெக்ட். அப்போ அநாகத ஒலி 6 மாதத்துக்குள் உள்ள நினைவுகள், எண்ணங்கள், ஆசைகள் புறாவும் நம்முடைய ஹிருதய ஸ்தானத்தில் பதிந்து இருக்கும். ஹிருதயத்துக்கும் மூளை ஸ்தானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. மனிதன் என்னைக்காவது அயர்ந்து உறங்கும் பொழுதோ அவனுக்கு அந்த இதயத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு ஒலி கனவில் தெரிஞ்ச மாதிரி தெரியும் அல்லது மாயத்தில் தெரிஞ்ச மாதிரி தெரியும். அதுக்கு பேர் அநாகத ஒலி. இந்த அநாகத ஒலியை வச்சுக்கிட்டு இது நமக்கு கடவுள் சொல்லுதாரு அப்படின்னு நினச்சி மாயையில் மயங்கிட்டான்னா அவன் ஏமாந்து போயிடுவான். அதனால் அநாகத ஒலிக்கு மனிதன் பேசுவதைப் போலவே தூண்டுவதைப் போலவே நினைவில் உணர்த்துகின்ற தன்மை உண்டு. அதை ஒரு தத்துவ ஞானி அருமையாக சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நீதிமன்றம்னார். ஒவ்வொரு மனிதனும்
ஒவ்வொரு நீதிமன்றம் அவன் மனத்துக்குள்ளே அறிவு ஒன்று கேட்கும், மனசு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும். தனக்குள்ளேயே உணர்ந்துக்கிட்டு இருப்பான். அறிவு ஒன்று கேட்கும், மனசு ஒன்று பதில் சொல்லும். மனசு ஒன்று கேட்கும், அறிவு ஒரு பதில் சொல்லும். ஆக உள்ளுக்கே ஒரு ஆர்குமெண்ட்டு நடந்து கொண்டே இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு தெரியாமல் அலைவான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளும் ஒரு நீதிமன்றமே நடந்துக்கிட்டு இருக்குது. நடைமுறையினுடைய இயற்கை தன்மை தான் மனிதனுக்கு ஒரு தீர்ப்பவே நமக்கு கொடுக்கு. அப்போ மனிதனுடைய ஆசைகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உண்மையானதாக இருக்கணும். மனிதன் பக்குவப்பட்டு வந்தால் தான் ஞானத்தினுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த தவம்னு சொல்லுகிற பொழுது தவத்தினுடைய வலிமை என்ன? ஒருநிலைப்படுகின்ற மனம். ஒரே நோக்கத்தில் தவம் இருக்கிற பொழுது மனிதனுடைய உணர்வுகள் என்ன செய்யும்னா அதுவும் ஒரே நோக்கத்துக்கே போயிடும். சந்தையில் போய் நம்ம கூட்டம் நிறைய இருக்கும், ஃபோன் பேசுவோம். சந்தை கூட்டத்தில் ஃபோன் பேசுனா சரியாக கேட்காது, ஆனாலும் ஃபோன் பேசிக்கிட்டு தான் போவோம். சந்தை இறைச்சல் ஒரு பக்கம் இருக்கும், அந்த ஃபோனில் கேட்குற சப்தம் ஒரு பக்கம் கேட்கும். எவ்வளோ இறைச்சல் இருந்தாலும் இவனுடைய மனசு அந்த ஃபோனில் வரக்கூடிய செய்தியை மட்டும் கேட்கறதுக்கு இவன் மனசு தயாராகிடுதே. அந்த மனம் தயாரானது விதத்துக்கு பேர் நேர்முகப்படுத்துதல். அந்த உணர்வுகளை செவி பக்கம் செலுத்தியதுக்கு பேர் என்னது? உணர்ச்சியை ஒழுங்குபடுத்துதல் என்பது பொருள். இதே விஷயம் இந்த கூட்டமே இல்லாமல் தனித்த முறையில் மனதையும் உணர்ச்சியையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு லட்சியத்தோடு இருந்துட்டாம்னா அதுதான் தவத்தின் வலிமை. அந்த தவத்தின் வலிமைக்கு நிச்சயமாக அவனுக்கு என்ன செய்யும்? வெற்றி என்பது கிடைக்கும். அப்படி கிடைத்து இந்த உலகத்தில் வென்றவர்களும் நின்றவர்களும் வாழ்வில் அதிகம். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ முனிவர்கள். சுவாமி வள்ளலார் அவர்கள் 2 பெட்டி வச்சுருந்தார். அந்த பெட்டிக்கு பூட்டும் கிடையாது, திறவுகளும் கிடையாது. ஒன்று என்னது? சிற்றம்பலம், இன்னொன்று பொன்னம்பலம். சிற்றம்பலம் என்னது? பொன்னம்பலம் என்னது? சிற்றம்பலம் என்பது சித்தம், உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம். பொன்னம்பலம் என்பது என்னது? சகசிராரம். சகசிராரத்திலிருந்து கிடைக்கிறத பூரா சிற்றம்பலத்துக்குள்ளே இறக்கி, சிற்றம்பலத்திலிருந்து கிடைக்கிறதெல்லாம் சகசிராரத்துக்கு ஏற்றி, இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக அந்த உலகத்துக்கு அதிசயங்களை காட்டி வியப்புடன் வாழ்ந்த மகான்கள் தான் சிற்றம்பலம் பொன்னம்பலம் அப்படின்ற தன்மையை உணர்ந்தார்கள் என்பது பொருள். பட்டினத்தடிகளார் எங்கே போனாலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? என் உள்ளத்துக்குள்ளே ஒன்றை வச்சிருக்கேன் சிவனே, நீயே என் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறாய் ஆண்டவனே என்று தன்னுடைய சிற்றம்பலமாகிய இருதயஸ்தானத்தை அடிக்கடி உணர்த்தி கொண்டே இந்த உலகத்துக்கு ஞானத்தை கொண்டு வந்தவர் பட்டினத்து சுவாமிகள். அதே மாதிரி வள்ளலார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கடவுள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் உணர்வையும் மனதையும் நினைவையும் ஒருநிலைப்படுத்தி கொண்டு வந்தோம்னா நம்ம எல்லா சக்தியும் பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பிரபஞ்சத்திலிருந்து பெறலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே, அதுக்குரிய விளக்கம் என்ன? பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்கள் நிறைந்த இந்த உலகம். ஹிருதி அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய அதிர்வு அலைகள், அதான் பஞ்சபூர கிருதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆகாயம் மிக அற்புதமானது, உருவற்றது. ஆனால் கருவே அதுதான் என்று சொல்வார்கள். ஸ்கை கருவே அதுதான், ஆனால் அதுக்கு உருவம் கிடையாது. ஆன்மா ஆகாயத்துக்கு உருவம் இருக்கா? கிடையாது. ஆனால் அந்த ஆகாயம் என்னும் வெட்ட வெளியில் நிறைந்து கிடக்கிற சக்திகளுக்கு அளவே கிடையாது. உதாரணம் பாருங்கள், மனிதன் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும் பொழுது ஒரு சிந்தனையோடு இருப்பான். அந்தால படுத்துட்டு எந்திக்கணுங்கிறது பொழுது ஒரு சிந்தனை மாறும். எந்தித்து உட்கார்ந்த உடனே ஒரு எண்ணம் மாறும். அந்தால உட்கார்ந்து எந்திரிச்ச உடனே நடக்கிற சமயத்தில் நிற்கிற சமயத்தில் ஒரு உணர்வு வரும், ஒரு சிந்தனை வரும் மனசுக்கு. நடக்கும் பொழுது ஒரு சிந்தனை வரும். நடந்து காலை கடன்களை முடிந்து வாசல் படியில் நிற்கும் பொழுது இதெல்லாம் முடிந்து வித்தியாசமான ஒரு சிந்தனை வரும். இந்த வித்தியாசமான சிந்தனை எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல படுத்திருந்ததுலேருந்து எழுந்து நடந்து வீட்டுக்குள்ளே நிற்கிறது வரை இருந்த சிந்தனைகள் வேறு, வெளி வாசலுக்கு வந்த உடனே ஏற்பட்ட சிந்தனை வேறு. அதில் உள்ள வித்தியாசம் என்ன, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால், நீ வெளிவாசலுக்கு வந்த உடனே வெளி உலகத்தில் உள்ள காற்று உன் மேனியை தொடும் பொழுது அதில் என்னமெல்லாம் கலந்துருக்கு? 8000 ஜீவசந்துக்களுடைய உணர்வு அலைகள் அதில் கலந்துருக்கு. 8000 ஜீவசந்துக்களுடைய சிந்தனை சக்திகள் பூரா அதில் கலந்துருக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஜடப்பொருள் ஜடாப்பொருள் அத்தனைகளுடைய ஆற்றல் அனைத்துமே இந்த காற்றில் கலந்துருக்கு. அந்த காற்று உன் மேனியை தொட்ட உடனே உணர்வுகள் மாறுது, மனசு மாறுது, சிந்தனை மாறுது. இந்த மாற்றம் எங்கிருந்து வச்சு? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வெளிப்படையாக மேனியை தொட்ட உடனே இந்த உணர்வலைகளும் சிந்தனைகளும் மாற்றம் அடைகிறது என்பது. ஆனாச்சு நீங்கள் அங்கே போயிருங்க,
நீங்கள் அங்கிட்டு போயிருங்க. இந்த உணர்வலைகளும் இந்த எண்ணங்களும் மாறுது. அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிறது எப்படின்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நிறைந்த இந்த இயல்பு சக்திகளில் நிறைய உயிரினங்களுடைய அதிர்வலைகளும் உணர்வலைகளும் அதில் போய் ஊடுருவி தங்கி இருந்து காற்றடிக்கிற நேரத்தெல்லாம் அது இறங்கி மனிதனுடைய சரீர வாஞ்சை மிகுந்த உணர்வுகளை தொடுகிற பொழுது மனிதனுடைய மன அலைகள், சிந்தனை அலைகள், செயலாக்கங்கள் இவை அனைத்தும் மாற்றமாகிறது. இதுதான் அதனுடைய தன்மை. அப்படி என்றால் ஆகாயத்தில் எண்ணற்ற சக்திகள் இருக்குது என்பதற்கு யாரும் ஐயப்பாடு உண்டுமா? கிடையாது. ஆகாயத்தில் எல்லா சக்தியும் இருக்குது. இந்த சக்தி நினைத்து என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு காற்றில் கலந்த ஒரு அற்புதமான ஒரு பூவின் வாசத்தை நம்முடைய மூக்கு நுகர்ந்து கொள்கிறது. அப்போ நம்ம மூக்கு உள்வாங்கிடுது. எங்கோ ஒரு துர்நாற்றத்தை நாம் பெற்றவுடனே அதற்கு மீது எரிச்சல் பட்டுருதோம், அதுவும் நம்மளை தொட்டுருது. ஒரு அற்புதமான ஒரு இசை ஞானத்தின் ஒலி கேட்கு, அதுவும் இந்த காற்றில் கலந்து வருது, சிந்தனை மாறுது. ஆனால் இவையெல்லாம் உருவமற்றது. ஆனால் உருவமற்றதாக இருந்தாலும் கருவுடன் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை தொடுகிற பொழுது அது நிலை மாறுகிறது, அதனுடைய நிலைத்தன்மை மாறுகிறது. இதை மாதிரி இந்த உலகத்தில் செல்வத்தை கொடுக்கறதுக்குன்னு ஒரு அதிர்வலைகள் இந்த ஆகாயத்தில் இருக்குது. செல்வத்தை கொடுக்கறதுக்குன்னு அந்த அதிர்வலைகளும் மனிதனுடைய சரீரத்தை தொட்டு அவனுடைய மன அலைகள் அதுக்கு தகுந்த கால நேர பொழுது விளையும் பொழுது அந்த செல்வத்தை அவன் பெறுகிறான். ஒன்று. அதே மாதிரி எதிர்மறையான அலைகள், குடும்பத்தில் மாறுபட்ட குணமுடையவர்களுடைய எதிர்மறையான அலைகள் இந்த ஆகாயத்தில் இருக்குது. அது இந்த மனிதனுடைய மேனியை தொழுகிற பொழுது அவனுக்கு துயரமும் வேதனையும் தானாகவே உள்ளத்தில் தோன்றுது. அவன் மனத்துக்கு மாறுபாடாக உடன் இருப்பவர்களே மாறுதாங்க. இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத சக்தியே கிடையாது. எல்லாமே மனிதனுடைய மேனியை தொடுகிற பொழுது அப்படி உணர்வலைகள், எண்ணங்கள், செயலாக்கங்கள் எல்லாமே மாறுபட்டு வரும் பொழுது மனிதன் எல்லா நிலைகளையுமே ஆகாயத்திலிருந்து பெறுதான். தனக்கு வேண்டியதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கே உள்ள கேள்வி அதுதான். மகான்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அருமையாக தவம் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தி எனக்கு கிடைக்க வேணும்னு தவம் இருக்கும் பொழுது ஆகாயத்திலிருந்து இவனுடைய மன லட்சியம் உணர்வுகளில் கலந்து ஆகாயத்தை தொடும் பொழுது அங்கேருந்து அந்த சக்தி அவன் மேனிக்கு கிடச்சிது. என்ன பொருள் வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த பொருள் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்முடைய ஞானிகளுக்கும் உண்மை பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் கிடைத்திருக்கு. இதெல்லாம் பெரிய உண்மைகள். என்னுடைய குருநாதர் ஒரு முறை சொன்னார், நான் ஒரு நாள் என்னை அறியாமலே நான் விண்ணுலகத்துக்கு சென்று இருக்கிற கிரகங்களை எல்லாம் பார்த்தப்பா அப்படின்னார். யாராவது நம்புவீங்களா? ராக்கெட் இல்லாமல் ஒரு வான ஊர்தி இல்லாமல் போனதாக இருந்தால், ஆனால் அது முடியும். எப்படி முடியும்? மனிதனுடைய ஆத்ம சக்தியாகிய ஜீவகாந்த சக்தி மேனியிலிருந்து புறப்படுவது புலன் சக்திகள், புலனுடைய உணர்வு அலைகளும் இந்த ஜீவகாந்த சக்தியில் கலந்து தான் இந்த ஆகாயத்துக்கு போகுது. அப்படி போகிற பொழுது பார்வை, சிந்தனை அனைத்துமே இந்த ஜீவ ஆத்மாங்கிற ஒரு சக்தியில் கலந்து மேலே மேலே வர போகும் பொழுது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் தெரியுது. அதை இந்த சரீரம் உணருது. இந்த சரீரம் உணருது. அப்படி உணர்ந்ததை நான் ஆகாயத்துக்கு சென்று பார்த்தேன் என்று என் குருநாதர் எனக்கு உரைத்ததை நான் கேட்டேன். ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் அந்த அனுபவத்தை நானும் அடைஞ்சேன். எனக்கும் அந்த நிலைகளை ஏற்பட்டு நான் ஆகாயத்தை ஒரு முறை நான் பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடச்சிது. எனக்கு நான் பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்மையா அப்படின்னு பார்த்தா காலம் கடந்து சில நூல்களை படிக்கும்பொழுது அது உண்மை. அதனால் எல்லா விஷயங்களுமே இந்த உலகத்தில் நம்ம நினச்சா முடியும். நம்முடைய ஆன்மாவை இந்த சரீரத்திலிருந்து எவ்வளோ தூரம்னாலும் ஏற்க முடியும். இந்த ஆத்மாவை எவ்வளோ தூரம்னாலும் ஏற்க முடியும். அப்படி ஏற்குகிற பொழுது நம்முடைய உந்தி ஸ்தானமாகிய தொப்புளில் இருந்து நம்ம இயக்கிய ஜீவாத்மாவுக்கும் அதுக்கும் ஒரு அதிர்வு அலைகள், ஒரு தொடர்பு இருக்கும். அது நீல வண்ணத்தை சார்ந்தது. அந்த நீல வண்ணம் நம்முடைய ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் தொடர்பு இருக்கும். எவ்வளோ தூரம்னாலும் சரி இந்த உலகத்தில் அது மிதந்து செல்லும் சூட்சம சரீரத்தோட. அந்த சரீர வாஞ்சையை அறிந்தவன் ஞானியாகிறான், அவன் சித்தனாகிறான். இதுக்கு என்ன வேணும்? மன வலிமை வேணும். மன வலிமை வேணும். அப்படி ஒரு தவத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய மனசு வேறு எதையும் சிந்திக்காத இருந்து ஒரு நிலையான சிந்தனையோடு இருந்தால் அந்த தவம் நமக்கு நிலைக்கும், அந்த சக்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த சக்தியை பெறுவதற்கு உயர்ந்த மனமும்
தெளிந்த நுண்ணறிவு மிகுந்த ஒரு நோக்கமும் மனிதனுக்கு இருந்தால் நிச்சயமாக எந்த சக்தியும் பெற முடியும். அவன் இருக்கும் தவத்தை பெற்றதாகும். தவம் கொள்வதற்கு மனதில் வலிமை வேண்டும், மாசற்ற மனம் இருக்க வேண்டும். ஆகையினால் எல்லா மக்களும் மாசிலாத மனதை பெற்று ஈசனை இதயத்திலே தாங்கி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து வாழ்வோம் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க.